டுடே சேலஞ்சு வந்தால் போச்சு, வரலனா போச்சு. இன்னும் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த பொருளை வச்சு தான் நம்ம டாஸ்க் பண்ண போகிறோம். யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா? வாங்க வீடியோவில் போகலாம். கொஞ்சம் சிரிப்பாக சொல்லுவேன், பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு சோறு எடுத்துக்கலாம். அது கூட டீஸ்பூனு. அப்புறம் வந்து கீரை குழம்பு. அப்புறம் வந்து முள்ளங்கி சாம்பார். எப்படி இருக்குன்னு தெரில. மங்களகரமாக முட்டையில் ஆரம்பிக்கலாம். முட்டை குழம்பு. அது கூட 10 ரூபா தயிர் பாக்கெட்டு. நல்லாயிருக்கும். வாங்க இதை வந்து கலக்கிட்டு சாப்பிடலாம் எப்படின்னுட்டு. முட்டை வாரம்போ வேறு கலக்கிறதுக்குள்ளே செத்துரும் போல. கையிலே பிசைஞ்சுட்டா எதுக்கு டீச் பண்ணலாம்? நம்ம கையில் சாப்பிட்டு தான் பழக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு கையிலே பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு இதை பார்த்தா என்ன தோணுது? எங்கோ சாணி மாரி இருக்குது. சத்தியமாக சாணி தான் நினைக்கிறேன். மாட்டு சாணியை சாப்பிட போகிறோம். பாருங்க. நான் ஊற்றணும். கீரை, முள்ளங்கி சாம்பார், முட்டை குழம்பு, சோறு, தயிர், இது மொத்தம் தான் ஊற்றிக்கிறோம். கலந்துருக்கோம். எப்படி இருக்குன்னு தெரில. சாப்பிடலாம். எங்கேயோ ஊசி போன டேஸ்ட் இருக்குது. ஊசி போயிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் இருக்குது. நல்லா இல்லை. இருந்தாலும் வந்து சப்ஸ்கிரைபருக்கோசம் நான் சாப்பிட்றேன். சாப்பிட்டு காட்டுறேன். முட்டை வேணாம், நல்லா இருக்குது. தட்டு கூட பார்த்தீங்களா, ஹார்ட் ஷேப் தட்டு. லவ் பண்ணுறதுலாம் வந்து ஹார்ட்டிங் போட்டு தான் லவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹார்ட்டிங் போட்டு பிட்டோ போட்டு லவ் பண்ணணும். ஓகே. இந்த தயிர் டேஸ்ட்டும் வந்து கெத்து விட்டுச்சு. நல்லாவே இல்லை. இந்த முள்ளங்கி சாம்பாரும் நல்லா இல்லை. எதுவுமே நல்லா இல்லை. ஊசி போன ஏதோ எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. முட்டை வேணால் பரவாயில்ல, முட்டை நல்லா இருக்குது. என்னடா இது, மாடு ஈச்சு தண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வந்து நீங்கள் நினைப்பீங்க. ஓகே, காலி. யாரும் வந்து ட்ரை பண்ணாதீங்க. முக்கியமாக வந்து சின்ன பசங்க மட்டும் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.